ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, முதல்ல காய்க்கக்கூடிய காய்களை நம்ம விதைகளுக்குன்னு விட்டுறணுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காய்க்கக்கூடிய காய்களில் அதிக அளவுக்கு அந்த தெம்பு சத்துங்கிறது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த காய்கள் திடமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அதில் உள்ள விதைகள் நம்ம அடுத்து காய்களுக்கு கொண்டு வரத்துக்கும் செடிகளை உருவாக்குறதுக்கும் வசதியான மெத்தடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு காய் திடமாக இருக்கக்கூடிய காயிலிருந்து விதைகள் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செடிகளும் கொடிகளும் திடமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொடியிலேயே அந்த பாவக்காவை வெடிக்க விட்டு விதையோடு எடுத்து அதை காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியான மெத்தட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அப்படி இருந்தது, ஷேர் பண்ணிட்டேன்.